2024 ரிலீஸான வடக்குப்பட்டி ராமசாமி படத்த பத்தி தான் திரை விமர்சனம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்த டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது கார்த்திக் யோகி. இந்த படத்தோட மியூசிக் சியான் ரோல்டன், சந்தானம், மேகா ஆகாஷ், எம்.எஸ். பாஸ்கரன், மொட்டா ராஜேந்திரன், நிழல்கள் ரவி மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் வந்துட்டு ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு காட்டேரி இருக்குது, மனுஷங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்குது. அந்த ஊர் ஜனங்க வந்துட்டு கடவுளை தான் வழிபடுறாங்க. அந்த காட்டேரிக்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்துட்டு தெய்வத்தை, அதாவது கடவுளை தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த காட்டேரியை வந்துட்டு ஊர் ஜனங்க வந்து பார்த்துடுறாங்க. அந்த காட்டேரி அழிக்கிறக்காண்டி துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காட்டேரி வந்துட்டு சந்தானம் மூலமாக அந்த காட்டேரி வந்து இறந்து போகுது. அந்த ஊர் ஜனங்க வந்துட்டு சந்தானம் தான் அந்த இரத்த காட்டேரியை அழிச்சான்னு சொல்லிட்டு சந்தானத்தை வந்து கடவுளாக வழிபட தொடங்குறாங்க. அப்புறமா சந்தானம் வந்துட்டு அந்த கடவுள் நம்பிக்கையே இல்லாத சந்தானம் வந்துட்டு இந்த கடவுள் பேரை சொல்லி அந்த ஊர் ஜனங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறமா அந்த ஊரில் வேற ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, அந்த ஊர் பெரிய மனுஷங்க 2 பேர் அவங்களுக்குள்ளேயே எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். நான் தான் பெரியவன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சண்டை வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் திருவிழா வந்துட்டு நான் தான் நடத்துவேன், நான் தான் நடத்துவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு அந்த ஊர் திருவிழாவ நடக்க விடாமலே அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா அந்த ஊர்ல வந்துட்டு திருவிழா நடக்குதா, அ அப்புறமா அந்த திருவிழா வந்துட்டு நடந்துச்சுன்னா, அதனால ஒரு பெரிய ஒரு கலவரமே ஏற்படும்னு சொல்லிட்டு அந்த அரசு அதிகாரி வந்துட்டு அந்த ஊருக்கு வந்துட்டு வர்றாங்க. அந்த திருவிழா வந்துட்டு இந்த ஊர்ல வந்துட்டு நடக்கக்கூடாது, நடக்க விடாம தடுக்கிறக்காண்டி ஒரு அரசு அதிகாரி வந்துட்டு வர்றாங்க. இப்போ சந்தானம் வந்துட்டு சவால் விடுற அந்த அரசு அதிகாரி கிட்ட வந்துட்டு, "நான் இந்த ஊர் திருவிழாவை நான் நடத்தி காமிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான். அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு காமெடி கலந்த ஒரு என்டர்டெய்னர் படம்னு சொல்லலாம். அதே மாரிக்க இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு படம் வந்துட்டு போறதே தெரியாது. அந்த ஸ்டார்ட்டிங்கில ஒரு 15 நிமிடம் வந்துட்டு இந்த படம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடா போய்க்கிட்டே இருக்கும். அப்புறமா சந்தானம் வர்ற சீன்ல இருந்துட்டு, அப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவாகுற மாரிக்க தெரியும். ஏன்னா, அப்போ ஃபுல்லா காமெடியா தான் அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, படம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு என்டர்டெய்னர் படம் தான். அ அதில வந்து எந்தவித ஒரு குறையும் இல்ல. மியூசிக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா போட்டிருந்தா இன்னும் கூட இந்த படம் வந்துட்டு நல்லா பெஸ்ட்டா இருந்திருக்கும். அப்புறமா மேகா ஆகாஷ் அவங்க ஒரு 1, 2 சீன்ல தான் வர்றாங்க. அதுவும் நல்லா ரசிக்கும்படியா இருக்கு. நிழல்கள் ரவி அவங்க இந்த இந்த படத்துல வந்துட்டு அவருடைய பெஸ்ட்ட வந்துட்டு குடுத்துருக்காங்க. அவங்க வர்ற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா மொட்டை ராஜேந்திரன் அவங்க அவங்க அவங்களுடைய பெஸ்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல வர்றாங்க மொட்டை ராஜேந்திரன் வந்து. அப்புறமா குல் சுரேஷ் இருக்காங்க. அவங்க ஒரு ஒரு பொணம் மாணிக்க வர்றாங்க. அவங்க பணம் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வியாதி வந்துரும். ஒரு வலிப்பு வர்ற ஒரு வியாதி வந்துரும். அந்த மாணிக்கு ஒரு கேரக்டரு. அதுவும் நல்லா தான் ரசிக்கும்படியா இருந்துச்சு. அப்புறமா எம்.எஸ். பாஸ்கர் அவரு வந்துட்டு கண்ணு தெரியாத ஒரு ஒரு ஆளா வர்றாரு. அவரு வந்துட்டு கடவுள வந்துட்டு இந்த கடவுள் பேர சொல்லிட்டு இந்த மாணிக்க ஏமாத்தாதீங்க. அந்த மாணிக்க அந்த ஊர் ஜனங்களுக்கு புரிய வைக்கிற மாணிக்க ஒரு கேரக்டர். அது நல்லா தான் இருந்துச்சு இந்த படத்துல வந்துட்டு. அப்புறமா சந்தானம். சந்தானம் வந்துட்டு இப்போ 2, 3 படங்கள்லாம் வந்துச்சு. அது வந்துட்டு சரியா போகல. ஆனா இந்த படம் வந்துட்டு அ கொஞ்சம் பார்க்குற மாணிக்க இருக்கு. ரொம்ப நல்ல படம்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த படம். ஒரு தடவ பார்க்கலாம். ஆனா நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 2 படத்த காட்டிலும் இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாணிக்கு நீங்க இந்த படத்த பார்த்தீங்கன்னா, படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.